ஈரோடிலே திருப்பணி செய்யும்படியாக அவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக என் முழு உள்ளத்தோடு அவரை நான் துதிக்கிறேன். இரண்டாவதாக ராபர்ட் ஐயா அவர்கள் எங்களை இங்கே அழைத்து இங்கே இந்த கன்வென்ஷனிலும் இந்த ஓய்வு நாளிலும் திருப்பணி செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல வாய்ப்புக்காக ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக நம்முடைய திருச்சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸும் ஐயா பீட்டர் செல்வராஜ் மற்றும் வினோத்குமார் பிரசனர் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ் யாவருக்கும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஜெபங்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக சென்னையில் போனாலும் எங்கள் ஜெப கோபுரத்திலே ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. நேற்றைக்கும் இன்றைக்கும் நான் உங்களோடு இருக்கேன். நாளைக்கு நான் புறப்பட்டு போவேன். டெல்லி மேற்கொண்டு இன்றைய தூதுக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். என் பெயர் கேட்டிருப்பீங்க வேதாச்சலம். வேதாச்சலம் என்றால் கிறிஸ்துவத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வேதாச்சலம் என்பது சமஸ்கிருத சொல். வேதம் அச்சலம், வேதம் அச்சலம் அப்படின்றால் பரிசுத்த வேதாகமன் என்று பொருள். எங்களுடைய எங்கள் தாத்தாலாம் கோவில் பூசாரியாக இருந்தார்கள். எங்கள் சின்ன தாத்தா திருமணம் கூட செய்யாமல் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் ராமதாசனுக்கு அவர் அங்கேயே திருப்பணி செய்து அங்கேயே மறித்து கோவிலே அவரை அடக்கம் பண்ணினார். அவங்கெல்லாம் முத்திரஸ்தானம் பெற்றவர்கள் சொல்லுவாங்க. சங்கு சக்கரம் அப்படி பெற்றவர். அவர் நெஞ்சில் ஒரு நாமம், அவருக்கு புஜங்களிலே நாமம், முதுகில் நாமம், நெற்றியில் நாமம் போட்டு அப்படி பணி செய்தவர்கள். என்னுடைய தாத்தா சின்ன வயசுல என்ன கூட கூட்டிகிட்டு போவார். அந்த சிப்லா கட்டை இருக்கும் தெரியுங்களா, இப்படி வச்சுக்கிட்டு கையில் ஆடி ஆடி விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாட்டு பாடும்போது உபன்யாசம் இறை சொற்பொழிவு அவர் ஆற்ற போகும்போது கூடவே நானும் போவேன். இப்போ எப்படி பவனி வந்தாங்களோ துளசி பேரர் அது மாதிரி அவங்களாம் ஹார்மோனியம் பெட்டி வச்சுக்கிட்டு பாடுவாங்க, துளசி மணி மாலை போட்டுக்கிட்டு. அப்போது அவருக்கு என்னெல்லாம் கனப்படுறாங்களோ அதையெல்லாம் எங்களுக்கு பண்ணுவோம். அப்படி இருந்தேன். நானும் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய 12 வயசுக்குள்ளார எங்களுடைய குடும்பத்தில் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இன்னும் படித்தோம். காலமே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு 4:30 மணிக்கு சுப்ரபாதம் பாடணும். அதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லி முடிக்க 7:30 மணி ஆகும். இப்படிப்பட்டதான பக்தி மார்க்கத்தில் தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய 12 வயதில் எல்லாம் படித்து முடித்தேன். ஆரியர்களுடைய வேதம் என்று சொல்லுகிற ரிக்வேதம், சாம, அதர்வண வேதம், இந்துக்களுடைய வேதம் வந்து மகாபாரத, ராமாயணம் இதையெல்லாம் படித்து தேறினேன். நானும் என் தாத்தாவோட கூட ராமகாதை, அனும காதையெல்லாம் பண்ணுவேன். 18 புராணங்கள், உபனிஷதங்கள் எல்லாம் படித்தேன். அதில் சொல்லப்படுகிற அர்ச்சனை செய்கிற அந்த நாமங்களை எல்லாம் சொன்னால் நம்ம அது மொத்தமாக பொருத்தமானது கர்த்தருக்கு மட்டுமே. அப்படிப்பட்ட நாமங்கள் எல்லாம் நான் அந்த காலத்தில் பண்ணிடுவேன். நம்ம ஆதிசங்கரர் எழுதினதான பஜகோவிந்தம் அந்த பாடலில் ஒரே ஒரு வரி சொல்கிறேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபா பாரே பாஹி முராரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடாமதே. இதுக்கு ஒன்றும் அர்த்தம் பெருசு இல்லை. இந்த பிறவி பயனை நான் அடிக்கடி பிறந்து சாகிறேனே, என் பிறவியை ஒழிய பண்ணி ஒரே பிறவியில் எனக்கு முக்தி தாரும் கோவிந்தான்னு கேட்குறாரு. அதுதான் நம்மளுடைய எபிரேயர் 9:27 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தை படைப்பதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தெரியாமல் தான் அவர்கள் அப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பகவத்கீதையில் அத்தியாயம் 4:8 பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சர்வத்ராம் தர்ம சம்ஸ்தா பணத்தாய சம்பவாமி யுகே யுகே. இதை சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது சமஸ்கிருதம். ஆனால் என்னன்னாக்கா, லோகத்தில் இப்பெல்லாம் அதர்மம் தூக்கும்போது பகவானே அவதாரம் பண்ணி இந்த அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலை காட்டும் என்று சொல்லுகிறார். பகவத்கீதையில் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு பகுதி என்னவென்றால் புருஷோத்தம யோகம் என்று சொல்லுகிற ஒரு அத்தியாயம். புருஷர்களிலேயே உத்தமன் என்று சொல்லப்படுகிற அந்த கண்ணன் செய்த லீலைகள் எல்லாம், பாவங்களை எல்லாம் அவர்கள் லீலை என்று சொல்லுவார்கள்.
கங்கை யமுனை கரை ஓரத்தில் பண்ணினதெல்லாம். ஆனால் புருஷர்களையே உத்தமன் என்று சொல்லத்தக்க தகுதி உள்ளவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பொந்தியும் பிலாத்துவுக்கு முன்பாக அவர் நின்ற போது, என்னிலே பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? நாங்கள் எதையெல்லாம் சமஸ்கிருதத்தில் பிராக்டிஸ் பண்ணினோமோ அதெல்லாம் எங்களுக்கு அர்த்தம் தெரியாமலே பண்ணினோம். ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனங்களை வாசிக்கிற போது அது அர்த்த புஷ்டியோடு நாங்கள் அறிந்து உணர்ந்து செய்கிறோம். புருஷ பிரஜாபதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்தில் நாடகங்கள்லாம் போட்டாங்க. புருஷ பிரஜாபதி அப்படின்னு சொன்னாலே தேவனே சிருஷ்டிகர்த்த. யார் சிருஷ்டித்தது? யெகோவா தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் எதையோ சொல்லுகிறார்கள். அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஆராதிப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் வழிபடுறதுக்கு என்ன வழிபாடு செய்யணுமோ நம்ம ஒன்று உட்கார்ந்து செய்வோம், இல்லைன்னா முழங்கால நிற்போம், இல்லைன்னா எழுந்து நிற்போம். எங்களுக்கு பஞ்ச நமஸ்காரங்கள் இருக்கிறது. ஏகாங்க நமஸ்காரம் என்றால் தலை மட்டும் குனியும். துவிதாக நமஸ்காரம் என்றால் 2 கையை தலைக்கு மேலே தூக்கும். பஞ்சாங்க நமஸ்காரம் என்றால் 2 கையும் முழங்காலும் தலையும் தலையில படுபடி வணங்குறது. சாஷ்டாங்க நமஸ்காரம் வேதத்தில் இருக்கா இல்லையா? சாலமோன் ஆலயம் கட்டினப்போ சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க. முழு உடம்பும் 8 அவயவமும் 6 அவயவமும் விழுகிறது. அதுக்கப்புறம் அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம் இதையெல்லாம் ஆலயத்தில் நான் சொல்றதுக்கு எனக்கு கர்த்தர் இதையெல்லாம் கற்பித்து கொடுத்தாரு. அதற்காக என் அப்பனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்றோம். ஓம் பிரம்மபுத்திராய நமகன்னு சொல்றோம். என்ன? பிரம்மனுடைய புத்திரன் யாரு? தேவகுமாரன். வேதம் சொல்லுங்க ரோமர் 1:5. அவர் உயிர்த்தெழுந்தனால தேவபுத்திரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். கன்னி சுத்தாய நமக என்று சொல்ல சாம வேதத்தில் இருக்கிறது. மத்தேயு 1:23 அவர் கண்ணியின் வயிற்றிலே தரித்தார். பஞ்சகாயாய நமக 5 காயங்களை ஏசாயா 53:5. இதற்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். நீங்களாம் 3 நாள் கன்வென்ஷன் வச்சுக்கினா நான் விலாவரியாக ஏதாவது பேசுவோம். ஒரே நாள் நேற்று கொஞ்சோண்டு சாட்சியும் சொல்லினேன். இன்றைக்கு காலையில் இந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதை குறித்து நாங்கள் பேசி மேற்கொண்டு தூதுக்குள்ளாக நான் கடந்து போகிறோம். எங்களுக்கு நாங்கள் பழக்கப்பட்ட நாமங்கள் 3 நாமங்கள் என்னன்னாக்கா, சதா சிவாய நமக, சர்வ வல்லவர். ஆதியாகமம் 17:1. ஓம் மிருதம் ஜெயாய நமக, ஏசாயா 25:8. ஓம் நமச்சிவாயாய நமக, இதுதான் பஞ்சாட்சர நாமம். நான் சொன்ன 3 நாமங்கள். 1 பஞ்சாட்சரம் 5 எழுத்துக்களை உடைய நாமம் பஞ்சாட்சரம் சிவாய நமக. 6 எழுத்துக்களை சரவண பவன் சொல்லுவோம். 8 எழுத்துக்களை நாங்கள் வைணவர்கள் தொழுகிறதால ஓம் நமோ நாராயணன். இன்னைக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலானது வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழே ஒரே நாமம் இயேசு என்று நாம் தொழுது கொள்கிறோம். எங்களை ரட்சித்தார். சங்கீதத்தில் எழுதப்பட்டது போல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருப்போம், உண்ணான் நோன்பு இருப்போம், உறங்கா விரதம் இருப்போம். அப்படிப்பட்டதான பக்தியாக நாங்கள் இருந்த காலங்களை கர்த்தர் கண்டு எனக்கு எங்களை ரட்சித்தார். நீங்கள் நிறைய கீர்த்தனையெல்லாம் பாடுவீங்க, வேதநாயக சாஸ்திரி எல்லாம் அந்த பரம்பரையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த திருச்சபையில் நின்று சிஎஸ்ஐ சபை எனக்கு புதிதல்ல. நாகர்கோவிலில், தூத்துக்குடியில் நிறைய சபைகளில் நான் பேசியிருக்கிறேன். போன வருஷம் கூட தூத்துக்குடி பேட்ரிக்கில் 3 நாள் ஓப்பனர் மீட்டிங்கில் எனக்கு 3 நாள் கொடுத்தா நான் சாட்சியில் விழாவரை சொல்ல புதிய ஜனங்கள் அந்நிய ஜனங்கள்லாம் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு விளங்கப்படல அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பவுல் சொன்னது போல நீங்கள் அறியாமல் தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்து தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான காலங்கள். நான் ஒரு பக்கம் பக்தியாக இருந்தேன், ஒரு பக்கம் பாவியாக இருந்தேன். காலமே எழுந்து பக்தி வேஷம் தரித்து கொள்ளணும், நாம போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ 34 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் மறைஞ்சி போச்சு. நாம ஒயிட்டு நடுவில் செந்தூரம் போட்டுக்கணும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்த ஆச்சாரமாக முட்டை கூட சாப்பிட மாட்டோம். ஆனால் தேவர் கிருபையினால இன்னைக்கு ஊழியக்காரனாக எல்லாரும் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியர் பாஸ்டர் வந்தாருந்தாங்க உடனே மட்டன் சிக்கன் தான் போடுன்றாங்க. என்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தோடு நாங்கள் வந்தோம். எங்கள் ரட்சிப்பு பெருமை என் குடும்பம் முழு குடும்பம் எங்களை பகைத்தது.
உங்களுக்கு தான் தெரியும்ல, எங்களுடைய தகப்பன், தாய், சகோதரர் எல்லாம் பகைத்தார்கள். எங்களுக்கு விரோதமாக யாகம் பண்ணினார்கள், சூன்யம் பண்ணினார்கள், பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுது, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் ஒன்றும் பழிக்காமல் போனது. யாக்கோபுக்கு விரோத மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் விரோதம். அவர்களெல்லாம் ஓய்ந்து போனார்கள். இனி இவனை அழிக்க முடியாது என்று சொல்லி, ஏனென்றால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருந்தபடியால். அதனால் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால நான் எனக்குள்ள இந்த பிசாசுகள் என்னை அப்படியாக என்னை அலைக்கழித்தது. என் நண்பர்கள் 12 வயதில் எனக்கு வீடு கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் பக்தி நடக்கும். என்னை பிசாசு அலைக்கழித்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க GH, அதில் மார்ச்சுரின்னா என்ன சொல்லுவது, டெட் பாடிஸ், சப அறை, பிண அறை, அதுக்குள்ளதான் இருப்பேன் நான். ஏன்னா மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு குடித்தது போல எனக்குள்ள அத்தனை பிசாசு இருந்தது. நீங்கள் ஒரு நாள் உள்ளே போனீங்கன்னா 7 நாள் சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் எல்லாம் பேட் ஆர்டர் வரும், துர்நாற்றம் பிடிக்கும். எனக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அது உள்ள உட்காந்து, ஏன்னா அந்த பிண நாற்றம் பிடிக்கும். அப்படின்னா எவ்வளவு பிசாசு இருந்திருக்கும் பாருங்க. எங்களுக்கு உங்கள் முன்னாடி என் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்பி உங்கள் முன்னாடி நான் நீட் அண்ட் கிளீனாக வந்து நிற்கிறேன்னாக்கா அவருடைய சுத்திகரிக்கிற அவருடைய யெகோவா மெகதீஸ் என்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். படையதெல்லாம் ஒழிந்து எல்லாம் புரியுது. தேவ கிருபையினால் நான் பேங்க்கில் வேலை பண்ணிட்டு 83 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஏன்னா இவன் பாவத்திலையும் அப்படி இப்படி போகிறான், தாத்தா மாதிரி சாமியாரை போயிடுவான்னு சொல்லி 21 வயசில் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பாவம் இன்னும் அதிகமாக உலக பாவத்தில் கழிச்சு 30 வயசில் ஆண்டவரை அறிந்தேன். எனக்கு 64 வயதாகிறது. 34 ஆண்டு காலம் இந்த கிறிஸ்தவ பாதையிலே ஊழியத்தில் இருக்கிறேன். திருமணம் ஆன பிறகு எனக்கு பேங்க்கில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. என்ன வாங்கி கொடுத்தாங்க? எங்கள் மாமியார் வீட்டில்னா ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பியூன் வேலை தான் வாங்கி கொடுத்தேன். அன்றைக்கே அதுக்கு 7 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதற்கு மேலே படித்து BA, MA, CA எல்லாத்தையும் படித்து பேங்க்கில் பியூனில் இருந்து கிளர்க் ஆனேன், கேஷியர் ஆனேன், ஹெட் கேஷியர் ஆனேன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆனேன், ஆஃபீஸர் ஆனேன், மேனேஜர் ஆனேன், ஜோனல் மேனேஜர் ஆனேன், இன்னைக்கு ஆசாரியன் ஆனேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் எல்லா பேங்க் வேலையும் ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு பாஸ்போர்ட் எடுத்தேன். இன்னைக்கு 18 கண்ட்ரீஸ்க்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். மலேசியாவுக்கு மட்டும் 19 முறை, சிங்கப்பூர், தாய்லாந்துக்கெல்லாம் 3 முறை போயிருக்கேன். மொத்தம் 18 நாடுகளுக்கு போயிருக்கேன். இந்த ஆண்டிலும் நான் ஏப்ரல் மாதம் ஸ்ரீலங்கா போகிறோம். கர்த்தரிச்சித்தமான மறுபடியும் மலேசியா, சிங்கப்பூர், தாய்க்கு போகிறோம். கனடாவுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. நாங்கள் போகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய 2 பிள்ளை என்று சொன்னேன். மூத்த மகன் ஆனந்த் இஸ்ரேல், அவனுடைய திருமணத்திலும் எங்களுக்கு பாலக்காடு பிராமின், நான் சொல்கிறது தப்பு நினச்சிக்காதீங்க, சாதியெல்லாம் சொன்னேன், அவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தான் திருமணம் பண்ணினோம். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இளைய பையன் டாக்டரு, அவருக்கு கன்னியாகுமரி கருங்கல்லில் CSC ஞான செம்மியலாமா நாடார் கிறிஸ்தவர்கள் அவங்க பொண்ணை கட்டிக்கணும், எங்களுக்கு தான் கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி என் இளைய மருமகள் நாடார் கிறிஸ்டியன் CSI வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறது. எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த விசை நான் வரும்பொழுது இன்னும் எங்களுடைய டீட்டெயிலான சாட்சிகளை நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பிரீஃபாக நான் கொடுத்தேன். மேலும் சாட்சிகளை நான் அடுத்த முறை பார்க்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் என்னை அழைப்பீர்களானால் நான் உங்களோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் இங்கே இருப்பேன். மாலையில் நமக்கு உங்களுடைய அவுட்ரீச்சில் எனக்கு மாலையில் நாங்கள் அங்கே அவுட்ரீச்சில் வசனத்தை சொல்லுவோம், நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியம் பாஸ்டர் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட் ஒர்க், ரோமிங் அரவுண்ட் த வேர்ல்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். வருஷத்தில் 2 தடவை நார்த் இந்தியா மினிஸ்ட்ரி நான் போவேன். ஐநோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பஞ்சாபி, இங்கிலீஷ், மலாய். I can speak very well in English. I can preach. தேவ கிருபையினால அன்னைக்கு வேதத்தை படித்தேன். இந்த வேதம் 1992 நவம்பர் 15ஆம் தேதி என் கையில் கொடுக்கப்பட்டது. அதுதான் என் தலையில் இருக்கிற மணி மகுடம்.
அன்னைக்கு பால் குடம் காவடி என்னென்னமோ சுமந்த தலையில் இந்த திருவசனத்தை நான் வைத்து இது என் மணிமகுடமாய் கிரீடமாய் கிங்லி கிரௌனாக நான் சர்வே பண்ணுறேன். இதை வேதத்தை நான் நவம்பர் 1592 கொடுத்தாங்க. 65 வரை நான் படித்து முடித்திருக்கேன். திருச்சபையில் யாராவது ஒரு முறையாக படித்தவர்கள் இருந்தால் உங்கள் வேதத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். எங்களுக்கு வேதம் அந்த அளவுக்கு எங்களுக்கு இது இல்லைன்னா வேதாச்சலம் இல்லை. இன்னைக்கு பைபிள் காலேஜில் நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்திலையும் நான் டீச் பண்ணுவேன். பைபிள் காலேஜில் ஹிந்திலையும் நான் டீச் பண்ணுவேன். கன்வென்ஷன்கள் நீங்கள் கூட்டங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஐயா கிட்ட கூட வாங்கிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் இருக்காங்க, வீட்டில் அண்ணன் இருக்காங்க. உண்மையாக அவங்களெல்லாம் பார்க்கிற போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஷார்ட் டைம். சாட்சியும் தூதையும் நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கிறது. எனக்கு தான் ரொம்ப இக்கட்டு. நேரத்துக்கு முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10-11. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இங்கே 2 கேரக்டர் பேசப்படுகிறது. ஒன்று திருடன், இன்னொன்று நல்ல மேய்ப்பன். திருடன் யார் என்று நான் சொல்லி நல்ல மேய்ப்பன் யார் என்று சொல்லுகிறேன். திருடனுடைய குணாதிசயம் கேரக்டர் என்னன்னா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் வேறொன்றுக்கும் வரான். எந்த வீட்டிலையாவது திருடன் வந்து ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, இவங்க டெய்லி கூலி வேலை செய்கிறாங்க, இங்கே ஒரு 5000 வச்சு அப்படின்னு கொடுத்துட்டு போவானா? கழுத்தில் காதலை என்ன இருக்குதோ தாலுக்கு சரடானாலும் கூட அது பறிப்பான். நீ கொடுக்கலன்னா கொள்ளுவான், தடயங்களை அழிப்பான். அது அவனுடைய கேரக்டர். வேதம் அதே வேதம் சொல்லுங்க. யோவான்ல அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் பொய். ஆனா இன்னொரு கேரக்டர் பாருங்க, நல்ல மேய்ப்பன் யார் என்றால், நல்ல நானோ அங்க கவனிங்க, ஓகாரம் போட்டிருக்கு. நான் மட்டும் இல்லை, நானோ நல்ல மேய்ப்பன். தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். திருடன் என்றால் யார் என்று தெரியும், சாத்தான், அவனுடைய கூட்டம். மேய்ப்பன் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் என்ன? தேவனுடைய தற்சொரூபம், தேவனுடைய குமாரன், உலக ரட்சகர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. திருடனுடைய குணமும் என்னவென்றால், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. ஆகினால் அவன் திருடுகிறான். திருடன் ஒரு வீட்டுக்குள்ள வந்தா என்ன திருடுவான்? பொருள், வெள்ளி, பொருள், அவ்வளவுதான். ஏதாவது இருந்ததா, டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தாரு. ஒருத்தர் வீட்டில் திருட வந்தான். அவன் வீட்டில் இருந்ததான பாஸ்போர்ட்டு, அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, இதெல்லாம் அப்படியே போட்டு போயிட்டான். அவனுக்கு தேவை கிடையாது. பொண்ணு, வெள்ளி, பொருள் ஏதாவது இருந்து திருடுவான். டாக்குமெண்ட் அது கூட விட்டு போயிட்டான், ஹவுஸ் டாக்குமெண்ட். ஆனால் வேதம் சொல்லுகிற திருடன் எதையெல்லாம் திருடுவான் தெரியுமா? நீங்கள் கவனியுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திருடன் வந்தால் பரிசுத்தத்தை திருடுவான். ஒரு குடும்பத்திலும் ஒரு சபையிலும் இருக்கிற சமாதானத்தை திருடுவான். ஞானம், புத்தி, அறிவு, நல்ல படிக்கிற பிள்ளைகளுடைய ஞானத்தை திருடுவான். இன்றைக்கு எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. இன்னைக்கு நல்லா சென்டம் வாங்குற, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற பிள்ளைகள் கூட இன்னைக்கு மார்க்கில் டவுன்ல போயிட்டு அவர்களுடைய ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், ஒழுக்கத்தை திருடுகிறான். ஒரு வியாபாரத்தில் லாபம், ப்ராஃபிட்டபிள். நான் பேங்க் மேனேஜர்ஸ், அது சொல்லவில்லை, நான் மறந்துட்டேன். பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்ல நான் மேனேஜராக இருந்து என்னை கர்த்தர் உயர்த்தினார். நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆஃப் இயர்லி ஆனுவல் க்ளோசிங்கில் ப்ராஃபிட்
பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் லைபிலிட்டி, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட் லாஸ். எப்பவுமே ப்ராஃபிட் சைடு தான் ஹையரா இருக்கும், லாஸ் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுகிறவர்கள், ஒரு விவசாயம் பண்ணுகிறவர்களுக்கு அவன் அந்த வியாபாரத்தில் இருக்கிற லாபத்தை திருடுவான், வளர்ச்சியை திருடி டவுன் ஆக்கும், சரீர ஆரோக்கியத்தை திருடுவான். நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்க ஏதோ ஒரு வியாதி வரும். சபையில் இருக்கிற, திருச்சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை திருடுவான். அவங்களுக்கு ராங் டாக்டரின் கொடுத்து அவங்கள ஆத்துமாக்களை திருடுவான். இன்னும் சொல்ல போனால் ஜப நேரத்தை திருடுவான், ஜபத்தை திருடுவான், வேத வாசிப்பை திருடுவான், உபவாசத்தை திருடுவான். என்னை போன்ற ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுவார். எங்களுடைய நேரத்தை எல்லாம் திருடுவோம். இன்னும் பல காரியங்கள், ஒழுக்கம், வாழ்க்கையில் இருக்கிற ஒழுக்கம், டிசிப்ளின், இதை திருடுவோம். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் படியாக நீங்களும் இதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போகும் இந்த திருடன் வருகிற போது அவன் நேர் வழியா வரமாட்டான், அவன் எப்பவும் புறவாசல் வழியா தான் வருவான். பேக் டோர் தான் அவனுடைய. ஒரு வீட்டில இருந்து இப்ப நீங்க எல்லாரும் வீடை பூட்டிட்டு வந்திருப்பீங்க, வீடை பூட்டிட்டு நல்லா பூட்டை இழுத்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அப்படிதானே? ஆமா. ஆனால் பூட்டுக்கு ஒரு கம்பெனி இருக்கிறது, அதுக்கு ஃபேக்டரி இருக்கிறது, ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது, அதுக்கு இமெயில் ஐடி இருக்கிறது, வெப்சைட் இருக்கிறது, அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்கு. ஆனால் திருடன் வரும்போது ஒரே ஒரு கட்டிங் பிளேயரோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு வருவோம். அவனுக்கு நோ ஐடென்டிட்டி. யோகுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா சாத்தான் கர்த்தர் பார்த்து பேசுவார், எங்கடா இருந்து வர நீ? ஓட சுத்திட்டு வர. He is a stranger. He keep roaming around the world, across the country. அவங்க கிட்ட விசிட்டிங் கார்டு கிடையாது, ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, மொபைல் கிடையாது, ஒரு ஃபேக்டரி கிடையாது, வெப்சைட் கிடையாது, இமெயில் கிடையாது, nothing. அவன் வந்து புறவாசல். நீங்க நேர் வழியா ஒரு நாய் உள்ள வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? போ அப்படின்னா அது போயிடும். நம்ம அமைதியாய் இருப்போமானால் அது உள்ள வரும், நம்ம டேபிள்ல உட்காரும், நம்மோட உட்காரும், தோல் மேலே ஏறி உட்காந்து. அதற்கு தான் வேதம் சொல்லுது, சாத்தானுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கிற பழக்கம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் ஊழியர்கள் எதை கொண்டு நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோம்? அன்றைக்கே ஆண்டவர் ஊழியம் பண்ணும்போதே ஆண்டவர் பிசாசுகளை துரத்தின போது அந்த கூட்டத்தார் சொன்னாங்க, இவன் பிசாசின் ஆவியினாலே, பெயல் செபுவினாலே ஆவிகளை துரத்துகிறான். அப்போ ஆண்டவர் சேலஞ்ச் பண்ண, நான் துரத்துறேன், சரி பிசாசுன்றீங்க, உங்க பிள்ளைங்க துரத்துறாங்களே, அது எதனால துரத்துறாங்க நீங்க சொல்லுங்க. மத்தேயு 10:1 ஆண்டவர் சொன்ன, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கவும் தம் சீஷருக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தினால் தான் 2026 இயர்ஸ்க்கு அப்புறமும் அவருடைய சீஷர்களாகிய நாங்கள் ஜனங்களை நாங்கள் கட்ட அவிழ்க்கிறோம், விடுதலையாக்குகிறோம். மத்தேயு 18:18 பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகம் மட்டும் கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகம் மட்டும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது உன் சுதந்திரம். Dear believers, dear brother sister, know your authority. உன்னுடைய அதிகாரத்தை நீ உணர்ந்து கொள். நீ உன் அதிகாரத்தை, உனக்கு கொடுக்கப்பட்டதான பவரை நீ உணராதபடியால் தான், அறியாதபடியால் தான் அவன் உன்கிட்ட வரல, உன் தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு ஆட்டம் பண்றான். இன்னைக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த பவர் தெரியல. வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, அதிலே ஜீவன் உண்டு. அதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்களாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்கள் முதலாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். இந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறபடியால்
நான் எல்லா மன தைரியத்தோட ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. As an evangelist எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். பாஸ்டர் எனக்கு தலைவலி. அப்ப தலைவலிக்கு கூட ஜெபிக்கிறதுக்கு உனக்கு பவர் இல்லையா? பாஸ்டர் எனக்கு ராத்திரியான கெட்ட சொப்பனம் வருது, அதுக்கு கூட ஜெபிக்கிறதுக்கு உனக்கு தெரியலையா? அப்ப நீ என்ன பைபிள் படிக்கிற, என்ன ஜெபிக்கிறேன்னா ஆரம்பத்திலேயே உங்களை கேட்டேன், ஒரு முறையாவது பைபிள் படிச்சிருக்கீங்களா? காலண்டர்ல இருக்கிற அந்த தங்க வாக்கிய அட்டவணையை படிச்சுட்டு போறதில்லை நான் சொல்றது. கண்டினியூ ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். நானும் அதுதான் சொன்னேன். 65 வாரையும் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். அவுட் ஆஃப் தட் பைபிளில் சர்வன் எடுக்கிறதுக்காக ஸ்பெஷல் ரீடிங், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்னைக்கு ஸ்பெஷல் ரீடிங், பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்போது அது ரீசர்ச்சாக போகும். அது ஆம்பிளிஃபைடு பைபிள், 35 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 புத்தகங்கள் வைத்திருக்கு. பைபிள் மட்டுமே என்னன்னா 60 பைபிள் வச்சிருக்கிறேன். அப்போ உனக்கு உள்ள அதிகாரம் உனக்கு தெரியாததுனால தான் அவன் உன்னை மேய்க்கிறான், ஏய்க்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உன்னுடைய அதிகாரத்தை நீங்க தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் பாச்சா பழிக்காது. வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32 வசனம் ரெஃபரன்ஸ்க்காக நான் தருகிறேன். Luke Gospel chapter 15 verse 11 to 32. நான் அதிலிருந்து சில குறிப்புகளை ஹைலைட் பண்ணிட்டு நான் கடந்து போகிறேன். இங்க உங்களுக்கு தெரியும், நல்ல குமாரன் கெட்ட குமாரன். இந்த கெட்ட குமாரன் அப்பாட்ட இருந்து ஒரு ஷேர் வாங்கிட்டு வெளியில போன உடனே அவன் தன்னுடைய இஷ்டப்படியே பறந்தான், அனுபவித்தான். ஆனால் அங்கே 14th வேர்டுல ஒரு சென்டென்ஸ் நான் ஹைலைட் பண்றேன். குறைவு பட தொடங்கினான். 17ஆம் வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, 24ஆம் வசனத்தில லாஸ்ட்ல சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ இந்த 3 வேர்டு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் குறைவு பட தொடங்கினான், புத்தி தெளிந்த பின்னே சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ அவனுக்கு என்ன திருடு போயிடுச்சு? புத்தி திருடு போயிடுச்சு. நல்லாதான் இருந்தான் அப்பாவோட கூட, அப்பா வீட்டிலே ஆடல் பாடலும் சந்தோஷம் பாட்டு பாடிட்டு. ஆனா ஒரு நாள் சாத்தான் அவனுடைய புத்தியை பண்ணிட்டான், திருடிட்டான். அன்னைக்கு அவன் பேசினான், அகேன்ஸ்ட் மை ஃபாதர் கிவ் மை ஷேர். அப்பா வேணும், அப்பா வேணாம், அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி வேணும், வாங்கிட்டு போயிட்டான்னா அனுபவிச்சிட்டான். இப்ப குறைவு பட தொடங்குது. பாருங்க, ஒருவனுக்கு கூட சொஸ்த புத்தி இல்லாததுனால தான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள், தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். as a Bible college teacher நான் இன்னும் கூட இதுல டீப்பாக நான் சொல்ல முடியும். பட் நீங்க இந்த ஜீரணிக்கிறதுக்கு உங்களால் கூடாதுன்றதுனால நான் மேலோட்டமா நான் சொல்லி போறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் போராட்டத்துக்குள்ள தடுமாற்றத்துக்குள்ள வருகிறீர்கள் என்றால் சொஸ்த புத்தி இல்லை. உங்கள் புத்தியில ஏதோ ஒரு பூச்சி வந்துடுச்சு, இல்லை தடுமாற்றம் வருது. தடுமாற்றம் வந்துச்சுன்னா, புத்தி போயிடுச்சுன்னா, கண்ணதாசன் கவிதைகள்லாம் நான் என்னுடைய BA MA லிட்ரேச்சர்ல நான் படிச்சிருக்கேன். நான் கவிஞன், சென்னை பல்கலைக்கழகத்தில். மது உள்ளே போனால் மதி வெளியே போகும்னு கண்ணதாசன் சொல்றான். அப்ப மதி வெளியே போயிடும். மதி வெளியே போனா ஸ்டேபிளா இருக்கவே மாட்டான். அவனுடைய திங்கிங் எல்லாமே ஸ்டாமரிங்கா இருக்கும், தள்ளாடும். ஆவிக்குரிய ஜீவியம் தள்ளாடிக்கிட்டே இருக்கும். 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த ஆவியை நீங்கள் அறியணும். எம்ஜிஆர் பாடுவார், உன்னை அறிந்தால் நீ தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாடு. ஐ ஹேவ் டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஐ கோட் திஸ். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடும். இப்போ யாரை அறியணும் என்றால் தேவனை நீ அறியணும். இந்த வேதாகமத்தில் 3 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 தேவன், 2 நம்மை
3 சாத்தான். 3 கேரக்டர் தான் மேஜர் கேரக்டர்ஸ். மற்றதெல்லாம் குணச்சித்திர நடிகர்கள், துணை நடிகர்கள், துணை கேரக்டர்ஸ். நீ இதை வாசிச்சினால் தேவனை அறியலாம், உன்னை நீ அறியலாம். உன்னை அறியணும் நீ முதல். 3வது சாத்தான். ரொம்ப நம்ம மிஞ்சின நீதிமானாக எனக்கு சாத்தானை பற்றி தேவையே இல்லை. அவன் பலம் என்ன, அவன் பலவீனம் என்ன, நீ அதை அறிவாயானால் நீ யுத்தம் செய்ய முடியும். நாம் யார் தெரியுமா? we are soldiers, யுத்த வீரர்கள். சாத்தானோடு யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் கட்டி காக்கிறதுக்கு சாத்தானோட யுத்த களத்தில் இருக்கிறோம். மோகன் அடிக்கடியாக நாங்கள் இவாஞ்சலிஸ்ட் கேம்ப்ல வரும்போது சொல்லுவாங்க, அன்றாட ஜெபம், விண்ணப்ப ஜெபம், போராடுகிற ஜெபம், கிறிஸ்லிங் போராடுகிறது. ரோமர்ல 15:29 ஐயா எழுதுவாரு நம்ம பவுல் ஐயா, என் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரோஸ் பெட் இல்ல, ரோஸ் பாதை அல்ல, போராடுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு சிலுவை எடுத்துக்கிட்டு போனார், பின்னாடியே அழுதுகிட்டு வந்தாங்க. சிலர் சொல்றாங்க, நீ பிறந்த கர்ப்பமும் பாலுண்ட விளையும் ஆசிரு, அப்படி என்ன வேதத்தை பார்த்துக் கொள்ளுகிறோம் ஆசிரு. ஸ்திரீகள் அழுது கொண்டு போறாங்க பின்னாடி. அம்மா ஏம்மா எனக்காக அழுறீங்க? நான் இன்னைக்கு செத்து நான் 3 நாள் உயிர் எழுதுகிறேன். உன் பிள்ளைகளுக்காக நீ அழு, உன் பிள்ளைகளுக்காக, உன் தலைமுறை சந்ததிக்காக நீ அழு. தேவ கிருபையினால எல்லா மனத்தாழ்மையும் சொல்லுவேன். கர்த்தர் எங்களை ரட்சித்தார். 2 பிள்ளைகளோடு கூட நாங்கள் வந்தோம். இன்றைக்கு நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கிறோம். 1ஆம் தலைமுறை, என் மகன், 2 மருமகள், 3 பேரன், ஒரு பேர்த்தியோட கூட. எனக்கு தெரியும் 1ஆம் தலைமுறையிலிருந்து எங்களை 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் காப்பார். உபாகமம் 7:9. I can say all by heart. எல்லா வசன ரெஃபரன்ஸும் சொல்ல முடியும். 1000 தலைமுறை இரக்கம் செய்வார். ஏன்? புத்தி திருடப்படுறதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரெட் கார்பெட் ரிசப்ஷன் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் உள்ளே வந்துடுவான். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது தடுமாற்றம், போராட்டம் வருமானால் be alert, be vigilant. It should awareness in spiritual life. We are worry, lazy, negligence. அலட்சியமா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவம் எது வேணாலும் ஊழியக்காரர் பார்த்துப்பாரு, ஜெபம் பாஸ்டர் பார்த்துப்பாரு. உங்க முழு குடும்பத்தையும் லூட் அடிச்சுட்டு போயிடுவான் சாத்தான் உள்ள வந்தார். கட்டி காக்கணும், வேலி அடைக்கணும், குடும்பத்தை வேலி அடைச்சு காக்கணும். 2வதாக சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை திருடுறான். நான் லூக்கா 19:2-10 ரெஃபரன்ஸ் நான் தந்துடுறேன். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். 5ஆம் வசனத்துல அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்ப அது வரைக்கும் அவன் வீட்டுல யாரு தங்கி இருந்தது? வீட்டுக்குள்ள போன உடனே அவன் சொல்லிட்டான், நான் யாருக்குதாவது அநியாயம் வாங்கினா 4 கொடுக்குறேன், என் ஆசையில 50% அப்படியே நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். கடைசியா இயேசு சொல்றாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டது. அந்த வீடே ரட்சிக்கப்பட்டுச்சு. அவன் ஊரறிஞ்ச பாவி, அந்த பாவியை அத்திமரத்திலிருந்து இறங்கின இவனை கூட்டிட்டு போறாரு. ஊரே பார்க்குது. இப்ப அந்த வீடு ரட்சிக்கப்பட்டுச்சு. அந்த ஆத்மா திருடப்பட்டிருந்தது, அன்றைக்கு அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. 3வதாக என்ன திருடப்பட்டது? சந்தோஷம் திருடப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. மத்தேயு 19:16-26 ரெஃபரன்ஸ். 16ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? நல்ல போதகர்னு சொல்லிட்டாரு. நல்ல போதகர் நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஆனால் அவனோ தன் மனதை ஆஸ்தியின் மேல் வைத்தான். கேட்டது எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்ததோ பூமிக்குரியது,
செயின்ட் பவுல் கொலோசியர் கூட எழுதும், மேலானவைகளை நாடுங்கள், கீழானதை அல்ல. பூமியில பிறந்த எல்லாரும் ஒரு நாள் கண்ணை மூடத்தான் வேண்டும். யாரும் இங்கே ஆணி அடித்து உட்கார போகிறதில்ல, சாஸ்வத்தமாக ஃபெவிகால் போட்டு குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்ட போகிறதில்ல. ஒரு நாள் நம்ம கண்ணை மூடத்தான் வேணும். ஆனால் கண்ணை மறுபடியும் ஒரு இடத்துல திறப்போம். அது எந்த இடம்னு பார்த்து, பரலோகமா நரகமா? எங்கள் தாத்தாலாம் என்ன சொல்லுவாருன்னா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு நேராக காசிக்கு போயிட்டார், வாரணாசி. கங்கையில் தான் கங்கா சமாதி அடையணும், அவருடைய சரீரத்தை டெட் பாடியை கங்கையில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அவர் செத்தாரா இருக்காருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பம். கங்கா சமாதி அடையணும், ஜலசமாதி. ஆனால் நித்திய ஜீவனை கேட்ட இவன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, ஆசி மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுடைய ஆத்மாவை சாத்தான் ஏற்கனவே திருடி வைத்திருக்கிறான். ஆனால் அவனோ வாஞ்சிக்கிறான், I should reach to the heaven. But his mind pulling behind the properties. வழி சொல்ல கொடுத்தா கூட அந்த வழியில் வருகிறதுக்கு மனமில்லாமல் போய்விட்டது. மனமில்லாமல் போய்விட்டது. அந்த அந்த 22ஆம் வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட போது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். மத்தேயு 16:27, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால என்ன லாபம்? என்ன லாபம்? இன்னைக்கு நம்ம சோபிஸ்டிகேட்டடா லேவிஷ் லைஃப், நாவல்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் ஒரு நாள் முடிவு இருக்கிறது. அன்னைக்கு குய்யோ முறையும் கத்தக்கூடாது. அந்த அந்த கடைசி 12th ஹவர்ல கண் கட்ட பின்ன சூரிய உதயம் கிடையாதுங்க. கண் இருக்கும் போதுதான், கடைசி நேரத்தில் கத்தக்கூடாது. இப்பவே நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு 4 மாசம் முன்னாடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோம். அப்பவே எங்களுக்கு 36,400 முன்னமே ரிசர்வ் பண்ணுங்க. இல்லைன்னா RAC, இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வருவோம். அங்க வெயிட்டிங் லிஸ்ட் RAC. ஆனா பரலோகத்துக்கு RAC கிடையாது. ஹலோ, வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. ஒன்று கன்ஃபார்ம் டிக்கெட்டு, இல்லைன்னா டிக்கெட் நோ ரூம். இல்லையா? அதனால நித்திய ஜீவனை இந்த பாருங்க, இந்த மனுஷன் சந்தோஷம் காணாம போச்சுங்க. அவன் இயேசு கிட்ட தான் வந்தான், நல்ல போதகர் கிட்ட வந்தான். ஆனா துக்கமாய் போயிட்டான்னு சொல்லி பிடிக்குது அந்த பேரபிள். எங்க போயிடுச்சு அவன் சந்தோஷம்? நான் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். சங்கீதம் 51 சாவீது 51ஆம் அதிகாரத்துல சங்கீதத்துல அவன் 9 முதல் 12 ரெஃபரன்ஸா எடுத்துக்கங்க. நான் 9ல சொல்றேன், என் பாவங்களை பாராபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நீக்கி அருளும் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பத் தாரும், உற்சாக ஆவி என்னை. பாவம் பண்ணிட்டாங்க. 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்றாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தள்ளல, இன்னொன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியை எடுத்து கொள்ளாதீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? உள்ள இருக்குது, எடுக்கல. இன்னும் சமூகம் இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. சந்தோஷப்படுச்சு, உற்சாக ஆவி போயிடுச்சு. திருச்சபைக்குள்ள ஆலயத்துக்கு ஆராதனைக்கு தான் வருவாங்க, ஆனால் நடைபிணமா வருவாங்க. செத்த பணம் போல வேதாகமத்தை வச்சுட்டு ஆராதனை வீரர் கைகளை தட்டுவோம், எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் முன்னாடி துக்கப்பட்டோம், ரசிக்கிறோம், ஆனா இன்வால்வ்மெண்ட் இல்லை. நம்ம ரசிகர்கள். தலையும் விஜயனும் ரசிக்கிறோம், ரஜினியை ரசிக்கிறோம். கர்த்தரை நீங்க ரசிக்கிறது இல்லை, இன்வால்வாக ஆராதிக்கணும். அதற்கு உற்சாக ஆவி இல்லை. சந்தோஷம் இல்லாதவன் வந்த வண்ணமா போவானே தவிர அவனுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ உண்டாகாது, டெலிவரன்ஸ் உண்டாகாது, சுகம் உண்டாகாது. I know for the past 34 years healing crusade, gospel meeting எத்தனையோ நடத்தியிருக்கோம் நம்ம ஓப்பன் ஏர்ல. நாட் ஈவன் இந்தியா பட் ஆல்சோ இன் அப்ராட். நேற்று நைட்டு கூட சொன்னேன், பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்தில் பெரிய
குருசேடு நடக்குது. 72 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே மீட்டிங், ஒரே நைட் மீட்டிங். புறஜாதியிலிருந்து வருவான். அவன் போட்டுட்டு வர்றதே சிவசவான ஒரு ஷால்வை போட்டுட்டு வருவான், ருத்ராட்சம் போட்டுட்டு வருவான், கையிலையும் காலையும் மஞ்சள் கயிறு சவுப்பு கயிறு கட்டிட்டு வருவான். அவன் ஹீலிங் ஆயிடுவான். அல்லேலூயா கூட்டம் இருக்கு பாரு, கிறிஸ்தவர்கள். அவர்கள் வந்தவன் நம்ம போவோம். ஏன்? உற்சாக ஆவி இல்லை. நான்காவதாக ஆரோக்கியம் திருடப்படுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இங்க என்ன திருடப்பட்டது? ஆரோக்கியம் திருடப்பட்டது. ஆண்டவர் இயேசு திருச்சபையில ஹீல் பண்றார். இயேசு அந்த கூனியை அடைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன உடனே கையை வச்சு ஜபிச்ச உடனே அவன் நிமிர்ந்துட்டான். ஆனால் ஒரு கூட்டம் சொல்லுது, இதெல்லாம் நீ கோயில்ல பண்ணக்கூடாது, அதுவும் ஓய்வு நாள்ல பண்ணக்கூடாது, உன்னுடைய வேலையெல்லாம் அப்புறம் வெளில வச்சுக்க, இங்க பண்ணாத. இது யார் கூட்டம்? இது ஆண்டவர் கேட்கிறாரு 16ஆம் வசனத்துல, யாரு திருடனும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாளில் நான் கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? இப்ப பாத்தீங்களா, இப்ப திருடன் யார் என்று அவர் காட்டுறார். அவள் யார்? அவர் யார்? அவளுடைய ஆரோக்கியம் திருடினது யார்? அவள் ஆபிரகாம் குமாரத்தி, சுகமாக்குறவர் மேசியா, கட்டி வச்சது திருடன். 3 கேரக்டர் ரிவீல் பண்றார் ஆண்டவர் ஒரே வசனத்தை. உங்கள் ஆரோக்கியம் திருட வேண்டுமா? நாம வியாதியா பிறந்தோமா? நம்ம ஏன் வியாதியா வாழணும்? நம்ம ஏன் வியாதியா மறிக்கணும்? பிரதர் சிஸ்டர், என்னுடைய மினிஸ்ட்ரியில் அத்தனை ஹீலிங், டியூமர், நேற்று நைட்டு கூட சொன்னேன், 1.5 கிலோ எய்ட்ஸ் வியாதி குணமாக்கி இருக்கிறது. மலேசியா தேசத்தில் பஹாங் என்ற ஸ்டேட்டில் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்காரங்க, அவங்க வீட்டில் ஒரு அம்மையார், அவங்களுக்கு வலது பக்கம் கை கால் வராது. அவங்க என்னை கூப்பிட்டாங்க ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி. போன போது அவங்க வீட்டில் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினாங்க. சரி, ஜனங்களாம் வந்திருக்காங்க, ஒரு வசனம் சொல்லி ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போதே கடைசியில் உட்காந்து வீல் சேரில் உட்காந்துருந்த அந்த சிஸ்டர் ஆவியானவர் இறங்கினார். அந்த அம்மா எழுந்து நின்று கை கட்டி ஆரம்பிச்சாங்க. யாருக்குமே தெரியாது, அந்த அம்மா ஹீல் ஆகிட்டாங்க ஆராதனையிலேயே. இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் ஸ்டெல்லா கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் டெஸ்டிமனி அண்ட் க்ளோரிஃபை தி லார்ட். எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இந்தியாவிலேருந்து வந்த பாஸ்டருக்கு தெரியாதா ஸ்டெல்லா நடக்க மாட்டா, பக்கவாதம் வந்துடும். நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களை தான் சொல்றேன், ஸ்டெல்லா கம் ஃபார்வர்ட், க்ளோரிஃபை தி லார்ட். அப்போதான் ஸ்டெல்லாக்கு தெரிஞ்சிச்சு, கை நேரம் ஆயிடுச்சு, கால் நேரம் ஆயிடுச்சு, முகம் நேரம் ஆயிடுச்சு. எழுந்து வந்ததுங்க, வந்து சாட்சி கொடுத்தது. அந்த பிரசங்கம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் கிளம்புனேன். மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஓட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? பஹாங்ல இருந்து கோலாலம்பூருக்கு அந்த ஸ்டெல்லா ஓட்டிட்டு வந்தேன். நைட்டு 9:30 மணிக்கு எடுத்து கோலாலம்பூர்ல நைட்டு கொண்டு வந்து அந்த சேர்த்துட்டு போனாங்க. ஏன்னா மறுநாள் சண்டே காலையில் நான் கோலாலம்பூர் மெத்தடிஸ்ட் பிரிக்ஃபீல்டில் பேசணும். 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது கார். இங்கெல்லாம் ஓட முடியாது, நம்மளாம் 30 கிலோ ஓட முடியாது. 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்டெல்லா கார் ஓட்டுறாங்க. நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், அவங்க ஹஸ்பண்டு அவங்க மகன் பின்னாடி போகிறேன். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆரோக்கியத்தை சத்ரு திருடும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? we should be awareness, vigilant. வியாதியின் கூர் மழுங்கி போகணும், கட்டிட்டு போகணும். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே ஜெயமைங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு, நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். நானும் கரையில நானும் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்க வந்த மேய்ப்பன். இந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தேவனை நாங்கள் அறிவோம்.
உங்களுக்கு தெரியும், 30 முக்கோடி தேவர்களை நாங்கள் ஆராதித்தோம். எங்கள் தெய்வம் படுத்து கிடக்கிற தெய்வம், எப்போதுமே தூங்கிக் கொண்டிருப்பார், அனந்த சயனம். நாங்கள் காலைதோறும் பிரம்ம முகூர்த்தத்திலே சுப்ரபாதம் பாடிதான் எழுப்ப வேண்டும். ஆனால் என் இரட்சகரோ தூங்காமலும் உறங்காமலும், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஐயா, நாங்கள் நிழலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் வெயிலிலே இருந்தோம், இன்றைக்கு இந்த நிழலிலே வந்து இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது எங்களுடைய பாக்கியம், தேவன் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியம். அதனால் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை, என் உள்ளம் உருகி நான் பேசுகிறேன். இந்த நிழல் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது, இந்த நிழலை நான் வந்திருக்கிறோம். இது சர்வ வல்லவருடைய நிழல், இதில் யாதொரு வேற்றுமையும் இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், திருடன் வந்து திருடணுமா, இல்லை நன்மைப்பட் வந்து உங்களை ரட்சிக்கணுமா, காக்கணுமா? ஒரு குடும்பத்துக்குள்ள திருடன் வந்தால், ஒரு சபைக்குள்ள திருடன் வந்தால் சின்னாபின்னமாக்கி விட்டுருவான். ஏனென்றால் அவன் கொல்லணும், அழிக்கணும். நம் சுயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது, திருடனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என் குடும்பம் நான் காக்கணும். நீங்க என்னதான் செக்யூரிட்டி கார்டு போடுங்க, சிசிடிவி கேமரா போடுங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வைங்க, திருடனால வரத்துக்கு அவனுக்கு வழி ஏராளமா இருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை வைங்கள, அவன் அதுக்கு ஒரு பிஸ்கெட் போட்டு உள்ள வந்துடும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீங்கள் வீசுங்க, அவன் இல் பொருள் ஆவான். தேடியும் காணாதிருப்பீங்க. உங்கள் கையில தான் இருக்கு, வெப்பன் உங்க கையில தான் இருக்கு. யூஸ் இட், ரீட் இட், அப்ளை இட். Have the secured Christian life, have a secured ministry, have a secured congregation, have a secured family. இது உங்களை அப்படியே பாதுகாக்கும். சத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. சபை சின்னாபின்னம் ஆக்கிடுவான், குடும்பத்தை சின்னாபின்னம் ஆக்கிடுவான். இன்னைக்கு நைட்டு கூட சொன்னேன், எத்தனை கேஸ் டைவர்ஸ்க்கு வருது. யார் நடுவில்? பரிசுத்த ஆவியானவர் நடுவில் இருந்து கட்டுவார். பிரியாது. சபைக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் நிறைய பாஸ்டர் செமினார்லாம் நடத்துவேன். நார்த் இந்தியாவில், இந்தியாவில், இப்போ கூட ஸ்ரீலங்காவில் பாஸ்டர் செமினார் நடத்த போகிறோம். நாங்கள் தங்க வச்சு ரெசிடென்ஷியல் கோர்ஸ் நடத்துவேன். மார்னிங் டு ஈவினிங் ஃபுட்டெல்லாம் கொடுத்து டீச் பண்ணுவோம். நாங்கள் ஹவு டு டேக் அ சர்மன், ஹவு டு ப்ரீச், ஹவு டு ஆப்ரேட் த ஹோலி ஸ்பிரிட், கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்லுவேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர். சபையை நீங்கள் எப்படி கட்டி காக்கணும்? நீங்க சபைக்கு கண்காணி, சபைக்கு நீங்க ஊழியக்காரன், சபைக்கு தலை. சிலர் சொல்லுவாங்க அந்த சபை செத்த சபை. நான் சொல்லுவேன், அது எப்படி செத்த சபையா இருக்க முடியும்? சபையின் தலை கிறிஸ்து, அவர் உயிரோடு இருக்கும்போது சபை சாவதில்லை. Dead church. No. எல்லா சபையும் லவோதிக்கேயா சபையா இருக்காது, பிலதெல்பியா சபையா இருக்காது. The dead church கிடையாது. The living God. When the living God is alive, active, how the church will die? சபை எப்படி சாகும்? தலை உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்து தான் சபை தலைவர், அவரே சபையை நடத்துவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். அல்லேலூயா. தன்னுடைய சந்ததியை சில வேளை சாத்தான் திருடுவான். ஒரு அம்மையார் கடன் வாங்கினார், அவருடைய பிள்ளைகளை பிடித்துக் கொள்ள சாத்தான் வந்தான். இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். நான் ஒரு குடும்ப தலைவனானபடியால் நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் சொல்லித்தரேன். நம்ம பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து நீங்க ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசியுங்கள். உங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகும்போதோ, இன்டர்வியூக்கு போகும்போதோ, நீங்கள் வீட்டில் இருந்து ஆதித்யா சேனல் பார்க்காதீங்க, சன் டிவி பார்க்காதீங்க, முழங்காலிலே நின்று ஜெபிங்க. நம் தகப்பன் தாய் கூடியதான கடமைகளை நிறைவேற்றுங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சான்றோர்களாக வருவார்.
உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். பேரண்ட்ஸ், நோ யுவர் டியூட்டிஸ். உங்களுடைய பொறுப்பு, உத்தரவாதத்தை நீங்க உணருங்க. சந்ததிகளை ஏன் சாத்தான் திருடுறான்? இன்னைக்கு எங்க கிட்ட வர 10 பிரேயர் பாயிண்ட், 8 பிரேயர் பாயிண்ட் ஃபேமிலி ரிலேட்டட். All the sexual immoralities in the families. குடும்பம் சிதறப்படுகிறது, சின்னாபின்னமா இருக்கிறது. பிள்ளைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் எடுங்க. கண்களை மூடுங்க, நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, என்ன ஒரு ஜெபமாக பாடுங்க, ஜெபமாக பாடுங்க. ஜெபம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமது ஜனங்களுக்கு நீர் போதித்து ஆலோசனை கர்த்தர் என்ற திருநாமத்தை நீர் விளங்க பண்ணும். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபையை, எங்கள் தொழில், கையிட்டு செய்கிற எல்லா வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே திருடன் உட்பிரவேசியாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தினாலே முத்திரை இடுகிறேன். திருச்சபை ஊழியங்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன். இதோ அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் வாசற்படி நிலைக்கால் சட்டத்திலே பூசப்பட்ட போது சங்கார தூதன் எல்லையை விட்டு கடந்து போனது போல திருடன் எங்கள் எல்லையை விட்டு கடந்து போவானாக. நாங்கள் இழந்து போன சமாதானத்தை ரிடீம் பண்ணி தாரோம், மீட்டுக் கொடும். இழந்து போன சந்தோஷத்தை மீட்டுக் கொடும். இழந்து போன பிள்ளைகள், சந்ததி, குடும்பம், சமாதானம், லாபங்கள் மீட்டுக் கொடும். இழந்து போன ஆத்துமாக்களை நாங்கள் மீட்டுக் கொள்ளட்டும்.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனே நீர் வந்தீர் ஐயா. தேவனே, எங்கள் சபையில் சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்து இருப்பதாக. எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்தவர்களின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிபர் கண்ணியர்களை, முதியோர்களை, சபையினுடைய தலைவர்களை ஆசீர்வதி. சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியரை ஆசீர்வதி. நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் எப்போதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, கர்த்தரோடு நாங்கள் ஒருமனப்படுகிறவர்களாக நடத்தும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.